பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக விஷம் கக்கி வந்த பிரிட்டன் பழமைவாத கட்சியின் நிர்வாகி சுயல்லா பிரேவர்மேன் உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜேம்ஸ் கிளவர்லி உள்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் அமைச்சர் பதவியில் அமர்த்தப்பட்டிருப்பது ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பிரிட்டன் பழமைவாத கட்சியின் அடுத்த தலைவராக சுயல்லா பிரேவர்மேன் நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளப்பட்டுள்ளார். அவரது மோசமான இனவாத கருத்துகள், கொள்கைகள் பிரிட்டனில் பெரும் பதற்றத்தை உருவாக்கி வருகிறது. அவரது பதவி பறிப்பிற்கு முக்கிய காரணம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனிய போராட்டக்காரர்கள் மீது வன்முறையை ஏவியதுதான். அண்மையில் நடைபெற்ற பாலஸ்தீனிய போராட்டங்களை வெறுப்பு போராட்டங்கள் என விமர்சித்தார். மேலும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களிடம் போலீசார் மென்மையாக நடந்து கொள்வதாக டைம்ஸ் ஆஃப் லண்டன் பத்திரிகையில் கட்டுரை எழுதினார். இது ஆளும் தரப்பை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சரே ஒரு குறிப்பிட்ட தரப்பிற்கு எதிராக காவல்துறையை தூண்டிவிடுவதாக பார்க்கப்பட்டது. இது மட்டுமின்றி இஸ்ரேல் ஆதரவு போராட்டக்காரர்கள் காவல்துறையினரை கடுமையாக தாக்கிய போது கூட இவர் காவல்துறைக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இதனை லண்டன் மேயர் சாதிக் கான் கடுமையாக கண்டித்தார். மேலும் ருவாண்டோ நாட்டில் இருந்து அகதிகளாக வந்தவர்களை மீண்டும் அவர்களது நாட்டிற்கு அனுப்பி வெறுப்பை சம்பாதித்தார் சுயல்லா பிரேவர்மேன். பாலஸ்தீனிய ஆதரவாளர்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டிவிடுவதே இவர்தான் என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அதிரடியாக அமைச்சரவையில் இருந்து ரிஷி சுனக்கால் நீக்கப்பட்டுள்ளார். லண்டனில் சனிக்கிழமை நடந்த பாலஸ்தீன் ஆதரவு பேரணியில் வரலாறு காணாத மக்கள் கூட்டம் திரண்டதால் பிரிட்டனின் இஸ்ரேல் ஆதரவு அரசியல் ஆட்டம் கண்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் நீக்கம் நிகழ்ந்துள்ளது.